முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11 வரை 21 நாட்கள் தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளலாம். இதற்காக மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ கூட விரதம் இருக்கலாம். ஜனவரி 21ஆம் தேதி அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு விளக்கு ஏற்றி அன்று முதல் உங்கள் விரதத்தை தொடங்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகன் படத்தை வைத்து விளக்கேற்றி வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். தினமும் காலையிலும் மாலையிலும் கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி ஆகிய நாட்களில் 3 முறை கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்திற்கு உணவு நீர் உட்கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச திருநாளான பிப்ரவரி 11ஆம் நாள் வீட்டில் விளக்கேற்றி உணவு நீர் உட்கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டும். மாலையில் விளக்கேற்றி முருகனுக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டு அதனை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். தைப்பூசம் என்று முருகனின் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தருவது மிகவும் விசேஷமானதாகும்.